ஹாய், இந்த வீடியோவில் நம்ம பைத்தான் சாஃப்ட்வேரை எப்படி விண்டோஸில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். போன வீடியோவில் நம்ம அனகொண்டா பைத்தான் டிஸ்ட்ரிபியூஷன் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணோம். ஜென்ரலாக அனகொண்டா பைத்தான் டிஸ்ட்ரிபியூஷன் டவுன்லோட் பண்ணும்போது டிஃபால்ட்டாக பைத்தானுடைய கரண்டாக இருக்க ஸ்டேபிள் வெர்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டவுன்லோட் ஆகிடும். ஜென்ரலாக பிகினர்ஸ் வந்து நோட் பேடில் கூட பைத்தான் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் நம்ம எழுதிட்டு .py அப்படின்ற ஃபைல் நேமில் அதை சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட்லேருந்து கூட பைத்தான் ஃபைலை ரன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கமாண்ட் லைன்லேயே நமக்கு வந்து பைத்தான் கோட்ஸை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி அஸ் அ பிகினராக நம்ம பைத்தானை வந்து லேர்ன் பண்ணலாம். ஸோ அப்படி இருக்க பிகினர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பைத்தான் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். பைத்தானுடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து www.python.org. அதுக்குள்ளே போனீங்கன்னாக்கா உங்களுக்கு டவுன்லோட்ஸ், அப்புறமா அந்த பைத்தான் ரிலீஸ்டு டாக்குமெண்டேஷன் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஸோ டவுன்லோட்ஸ்குள்ளே போனீங்கன்னா பைத்தான் வந்து டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் பண்ணுறாங்க. விண்டோஸ், மேக் ஓஎஸ், அப்புறம் லினக்ஸ், யூனிக்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ராய்டு, ஐபேட், இந்த மாதிரி எல்லா இதுக்குமே சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும், அதர் பிளாட்ஃபார்ம்ஸ் கிளிக் பண்ணி என்னென்ன பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ விண்டோஸ்க்கு பைத்தான் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுவோம். கரண்டாக பைத்தான் 3.8.5 வெர்ஷன் வந்து ஸ்டேபிள் வெர்ஷன். இதை தான் நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். இந்த பட்டனை கிளிக் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். இப்போ நம்ம பைத்தான் சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆயிடுச்சு. பைத்தான் 3.8.5 நம்ம இந்த டவுன்லோட் பண்ண இந்த பைத்தான் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலை வந்து டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுவோம். இதுதான் அதோட ஃபர்ஸ்ட் செட்டப் பேஜ். ஸோ இன்ஸ்டால் பைத்தான் 3.8.5 32-bit. ஸோ இதில் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு 2 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று இன்ஸ்டால் நவ் கிளிக் பண்ணியும் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ் இன்ஸ்டாலேஷன் யூஸ் பண்ணியும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து இன்ஸ்டால் நவ் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் கஸ்டமைஸ் இன்ஸ்டாலேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றது மட்டும் நமக்கு தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் அதை நம்ம பார்த்துருவோம். இன்ஸ்டால் நவ் யூஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதா இது டைரக்ட் இன்ஸ்டாலேஷன். இங்கே வந்து அவங்க வந்து டிஃபால்ட்டாக ஒரு சில ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது மட்டும்தான் நமக்கு இன்ஸ்டால் ஆகும். கஸ்டமைஸ் இன்ஸ்டாலேஷனில் அவங்க வந்து செட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் எது நமக்கு வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், எது நமக்கு வேணாமோ அதை டீசெலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் அப் டு அவர் சாய்ஸ். அதுதான் கஸ்டமைஸ் இன்ஸ்டாலேஷன். ஸோ இன்ஸ்டால் நவுன்னு கொடுத்தீங்கன்னாக்கா இந்த பர்டிகுலர் யூசர் பாத் கொடுத்துருக்காங்க. அந்த பர்டிகுலர் யூசர் பாத்தில் தான் நம்ம பைத்தான் பேக்கேஜஸ் எல்லாமே வந்து போய் இன்ஸ்டால் ஆகும். ஸோ இந்த பாத் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லோக்கல் டிரைவ் சியில் வந்து யூசர்ஸ்குள்ளே தான் இந்த பர்டிகுலர் பைத்தான் பேக்கேஜஸ்லாம் இன்ஸ்டால் ஆக போகுது. இப்போது பைத்தான் 3.8.5 இன்ஸ்டால் ஆகும்போது அது கூட என்னென்ன அடிஷ்னல் திங்ஸ் வந்து நமக்கு இன்ஸ்டால் ஆகுது அப்படின்னா இட் இன்க்ளூட்ஸ் ஐடில். இது வந்து பைத்தானுடைய ஸ்கிரிப்ட்ஸ் எழுதுறதுக்கு இது ஒரு பேசிக் ஐடி மாதிரி. அப்புறம் பிப்ன்றது வந்து பிப் யூஸ் பண்ணி நம்ம ஃபியூச்சர்ல இருந்து பைத்தான் பேக்கேஜஸ் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணணும்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் கமாண்ட் ப்ராம்ப்ட்லேருந்து. அப்புறம் அது பைத்தான் ரிலேட்டட் டாக்குமெண்டேஷன், அப்புறம் பைத்தானுடைய ஷார்ட்கட்ஸ், அப்புறம் அதோடைய அசோசியேஷன் ஃபைல்ஸ், இது எல்லாமே வந்து இந்த பைத்தான் இந்த பர்டிகுலர் ஃபைல் பாத்தில் நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிடும். இதுதான் இன்ஸ்டால் நவ் யூஸ் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணும் போது இன்னொரு கீ திங் என்ன அப்படின்னாக்கா, இப்போ ஒரு பர்டிகுலர் சிஸ்டமில் வந்து 2 to 3 யூசர்ஸ் வரைக்கும் யூசர்ஸ் லாகின் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த ஏதோ ஒரு பர்டிகுலர் யூசர் வந்து இந்த பைத்தான் 3.8.5 வந்து இன்ஸ்டால் நவ் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணாங்க அப்படின்னா ரிமைனிங் இருக்க 2 யூசர்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் சிஸ்டம் வந்து அக்சஸ் பண்ணும் போது அவங்களுக்கு வந்து இந்த பைத்தான் 3.8.5 வந்து அக்சஸ் பண்ண முடியாது. எந்த யூசர் இன்ஸ்டால் பண்ணாங்களோ அந்த யூசர்க்கு மட்டும்தான் இந்த பைத்தான் அப்ளிகேஷன் அக்சசபிளாக இருக்கும். அதுதான் இந்த இன்ஸ்டால் நவ் யூஸ் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணும்போது இருக்கக்கூடிய வேரியேஷன். ஒருவேளை கஸ்டமைஸ் இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு கொடுக்கும்போது அங்கே வந்து கொஞ்சம் மாறுபடும். அங்கேயும் உள்ள வந்து அந்த மாதிரி கீ ஃபீச்சர் இருக்கும், அதையும் நம்ம போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்ஸ்டால் நவ் யூஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து யூஸராக இருந்தால் மட்டும் போதும். இந்த பர்டிகுலர் சிஸ்டம்க்கு அட்மினாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் கஸ்டமைஸ் இன்ஸ்டாலேஷன் அப்படின்னாக்கா உள்ள வந்து யூசர் பாத் கொடுத்துருப்பாங்க. ஸ்பெசிஃபிக்காக வந்து அவங்க கொடுக்குற பாத் என்னன்னா இந்த சி யூசர்ஸ் ஆப் டேட்டா இதுதான். நமக்கு வேணும்னா வேற ஏதாவது பாத்தில் கூட நம்ம பைத்தான் இன்ஸ்டால் பண்ணணும்னா அங்கே ப்ரௌஸ் பண்ணி ஃபோல்டர்லாம் சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து பாத் செட் பண்ணிக்கலாம். அது நம்மளோட இஷ்டம். ஸோ அதெல்லாம் வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அடிஷ்னலாக பைல் லான்ச்சர் வேணுமா, இல்லை வேறு ஏதாவது வேறு ஏதாவது ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது.
டூ த்ரீ ஃபீச்சர்ஸ் பிப் வேணுமா, பிப் இன்ஸ்டால் பண்ணுமா, ஐடில் இன்ஸ்டால் பண்ணுமா, இன்னும் 2 3 இருக்குது. நம்ம உள்ளே போய் அது வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து வேணும்னா செக் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா அன்செக் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும், இது 2 மட்டும் இல்லாமல் இன்னும் 2 கீ திங்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து இன்ஸ்டால் லான்ச்சர் ஃபார் ஆல் யூசர்ஸ். ஒருவேளை இதை செக் பண்ணியிருந்தா பை லான்ச்சர் வந்து இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணுற எல்லா யூசர்ஸ்க்குமே அப்ளிகபிளாக இருக்கும். ஒருவேளை இதை அன்செக் பண்ணியிருந்தா எந்த இந்த கரண்ட் யூசர் இருக்கிற எந்த யூசருக்குமே வந்து அது அக்சசபிளாக இருக்காது பை லான்ச்சர். அதுக்கப்புறம் ஆட் பைத்தான் 3.82 பாத். பாத்துன்னு சொல்லும் போது இது வந்து என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ் பற்றி சொல்கிறாங்க. கண்ட்ரோல் பேனலுக்குள்ளே போனால் அட்வான்ஸ் செட்டிங்ஸில் வந்து நமக்கு என்விரான்மெண்டல் வேரியபிள் இருக்கும் அட்வான்ஸ் டேப்ல. அங்கே போயிட்டு அது ஒன்று யூசர் வேரியபிள், அதாவது யூசர் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும், இன்னொன்று வந்து சிஸ்டம் வேரியபிள் சிஸ்டம் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஸோ இப்போ ஆட் பைத்தான் 3.82 பாத் அப்படின்னு கொடுக்கும்போது யூசர் வேரியபிளில் நம்ம இன்ஸ்டால் பண்ண பைத்தானுடைய பாத் வந்து எப்படி ஆட் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஸ்டால் நவ் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணுவோம். இப்போ ஆட் பாத் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பைத்தான் செட்டப் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ பைத்தான் வந்து ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம்னா ஸோ அதோடைய பேக்கேஜஸ்லாம் அங்கே வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படின்றத நம்ம வெரிஃபை பண்ணிப்போம். அது நம்ம லோக்கல் டெஸ்க் சியில் யூசர்ஸ்குள்ள ஆப் டேட்டா லோக்கல் ப்ரோக்ராம்ஸ்குள்ள பைத்தான் இன்ஸ்டால் ஆயிருக்கு. ஸோ பைத்தான்குள்ளே போனால் பைத்தான் 38-32 லான்ச்சரும் இன்ஸ்டால் ஆயிருக்கு. இதுக்குள்ளே பார்த்தோன்னா நம்ம பைத்தான் ஃபைல் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கு. இது மட்டும் இல்லாமல் நம்ம ஆட் பைத்தான் டு பாத் கூட நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அதையும் கண்ட்ரோல் பேனலில் போய் செக் பண்ணிக்கோம். ஸோ அது கண்ட்ரோல் பேனல் எப்படி செக் பண்ணுறதுன்னா, உங்கள் எக்ஸ்ப்ளோரரில் திஸ் பிசின்னு இருக்குல்ல, இதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் சூஸ் பண்ணிங்கன்னா கண்ட்ரோல் பேனல்ஸ் சிஸ்டம் செக்யூரிட்டி சிஸ்டம்குள்ள அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணும்போது நமக்கு என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ் இருக்கும். அட்வான்ஸ்டு டேப்குள்ள என்விரான்மெண்டல் இதை கிளிக் பண்ணால் யூசர் வேரியபிள் ஃபார் யூசர் சிஸ்டம் வேரியபிள் நம்ம வந்து இப்போ யூசர் வேரியபிளில் தான் இது பண்ணியிருக்கோம். ஸோ பாத்குள்ளே போயிட்டு எடிட் கொடுத்து பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பைத்தான் அந்த பர்டிகுலர் லொக்கேஷன் அப்டேட்டட் லோக்கல் ப்ரோக்ராம்ஸ் பைத்தான், அதுக்கப்புறம் லோக்கல் ப்ரோக்ராம்ஸ் பைத்தானோட லொக்கேஷன், அதுக்குள்ளே இருக்க ஸ்கிரிப்டோட லொக்கேஷன், இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதே வந்து ஆட் பண்ணிருச்சு. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் இப்போ இந்த என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸில் இந்த லொக்கேஷன் ஆட் பண்ணியிருக்கனால என்ன பெனிஃபிட் அப்படின்றத பார்ப்போம். நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுவோம். இப்போ பைத்தான் அப்படின்னு கொடுத்தா நமக்கு பைத்தான் 3.8.5 வெர்ஷன் இன்ஸ்டால் ஆயிருக்கனால அதுவும் வந்து என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸில் அந்த பாத் ஆட் ஆனதுனால நமக்கு இங்கே பைத்தான் இன்டர்பிரட்டரை வந்து இன்வோக் பண்ண முடியுது. அதனால தான் அந்த பைத்தான் என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் ஆயிருக்கோ அந்த வெர்ஷன் நமக்கு காட்டுது. ஸோ இங்கே வந்து print hi அப்படின்னு கொடுத்து ஜஸ்ட் ஒரு எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். சாரி, hi எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இப்போ a equal to 2 print a 2. ஸோ நம்ம பைத்தான் ஒர்க் ஆகுது. ஸோ இது வந்து நீங்கள் எக்ஸிட் பண்ணிக்கலாம். எக்ஸிட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் கண்ட்ரோல் Z கொடுத்தாலும் சரி, குவிட் கொடுத்தாலும் சரி, எக்ஸிட் கொடுத்தாலும் சரி, எது வேணால் ஒர்க் ஆகும். அவ்வளோதான், நமக்கு எக்ஸிட் ஆகி பைத்தான் இன்டர்பிரட்டர்லேருந்து வெளியே வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து இன்ஸ்டால் நவ் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணும்போது இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகுது. அதே மாதிரி ஆட் டு பாத் கொடுக்கும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகுது. இப்போ அடுத்தது வந்து கஸ்டமைஸ் இன்ஸ்டாலேஷன் யூஸ் பண்ணும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இன்ஸ்டால் பண்ண பைத்தான் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். நம்ம பைத்தான் 3.8.5 சக்ஸஸ்ஃபுல்லாக அன்இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ இன்ஸ்டால் நவ் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணதுனால நமக்கு ஆட் டு பாத் வந்து செலக்ட் பண்ணிடணும். அதனால அந்த பைத்தான் இன்ஸ்டால் ஆன அந்த லொக்கேஷன் வந்து யூசர் வேரியபிளில் பாத்தில் வந்து ஆட் ஆயிருந்தது. இப்போ நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணதுனால அந்த பாத் வந்து ரிமூவ் ஆயிடுச்சா அப்படின்றத நம்ம ஒரு க்ராஸ் செக் பண்ணிக்குவோம். அதுக்கு கண்ட்ரோல் பேனலில் சிஸ்டம் செக்யூரிட்டியில் சிஸ்டம்குள்ள அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்ஸ் என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ்குள்ளே போனால் பாத் இருக்கு. இந்த பாத் குள்ளே போனால் அந்த செட்டிங்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் பாத் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ பைத்தான் அன்இன்ஸ்டாலேஷன் வந்து சக்ஸஸ். வேணா நம்ம வந்து யூசர் அந்த பர்டிகுலர் ஃபைல் எக்ஸ்ப்ளோரில் போய் யூசரில் ஆப் டேட்டாக்குள்ளே போய் கூட நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த பர்டிகுலர் பைத்தான் இது வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து அன்இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ இப்போ அடுத்தது வந்து நம்ம திரும்ப பைத்தான் 3.8.5 வந்து
கஸ்டமைஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணி செக் பண்ணுவோம். இன்ஸ்டால் பைத்தான் 3.8.5 இது வந்து நம்ம கஸ்டமைஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். இதில் ஆட் பைத்தான் 3.8 to பாத் வந்து நான் செலக்ட் பண்ணலை. கொடுக்கும்போது இது வந்து டிஃபால்ட் செலெக்ஷன் வருது. டாக்குமெண்டேஷன் இன்ஸ்டால் பண்ணுமான்னு கேட்குது. இப்போ எனக்கு வேணும்னா டாக்குமெண்டேஷன் இன்ஸ்டால் ஆகாது. பிப் வேணுமான்னு கேட்குது. பிப் வேணான்னு சொன்னால் அது இன்ஸ்டால் ஆகாது. பட் இன்ஸ்டால் நான் கொடுக்கும்போது அதெல்லாம் டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆகும். ஸோ இப்போ எனக்கு பிப் வேணும். ஸோ அதனால நான் இது கொடுக்குறேன். இப்போ இந்த இன்ஸ்டால் டீக் இன்டர் அண்ட் ஐடில் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் இது வேணுமான்னு கேட்குறாங்க. வேணும்னா கொடுத்துக்கலாம், வேண்டாம்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பை லான்ச்சர் வேணும்னா கொடுக்கலாம், பை லான்ச்சர் வேணாம்னா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் ஆல் யூசர்ஸ் ரெக்வயர்ஸ் எலிவேஷன் நான் வந்து நான் இதில் ஒரு வேளை இந்த சிஸ்டம் வந்து 2-3 யூசர்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா எல்லா யூசர்ஸ்க்குமே இந்த பைத்தான் வேணுமானா நான் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதை வந்து அன்செக் பண்ணிக்கலாம். பை லான்ச்சர் வேணும்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், பை லான்ச்சர் வேணும்னா அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது நம்மளுடைய இது. ஸோ நான் பை லான்ச்சர் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுக்குது. நெக்ஸ்ட் போகும். ஸோ இங்கே வந்து அட்வான்ஸ்ட் ஆப்ஷன் இன்ஸ்டால் ஃபார் ஆல் யூசர்ஸ் வேணும்னா செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேணான்னா நம்ம இது பண்ணிக்கலாம். நான் வேணும்னா இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகே, இன்ஸ்டால் ஃபார் ஆல் யூசர்ஸ் அப்படின்னு நம்ம செக் பண்ணால் மட்டும் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் போய் ஸ்டோர் ஆகுது. ஏன்னா இதுக்கு வந்து அட்மின் அக்சஸ் வேணும். அப்போ தான் மற்ற எல்லா யூசர்ஸ்னாலையும் வந்து ப்ரோக்ராம் ஃபைல் ஜென்ரிக்காக இருக்க ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்லேருந்து அந்த பைத்தான் ஃபைலை யூஸ் பண்ண முடியும். இல்லை இது எனக்கு மட்டும் இந்த பைத்தான் செட்டப் வந்து எனக்கு மட்டும் போதும் அப்படின்னா இதை அன்செக் பண்ணிடுங்க. அன்செக் பண்ணினா அந்த கரண்ட் அந்த யூசருடைய பர்டிகுலர் யூசர் நான் தானே இது இன்ஸ்டால் பண்ணுறேன். அப்போ என்னுடைய யூசர் இதில் வந்து அந்த பைத்தானுடைய பேக்கேஜஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆகும். இதுதான் இதோடைய மேஜர் டிஃபரன்ஸ். இது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் கிரியேட் ஷார்ட்கட் இந்த பைத்தானுக்கு ஷார்ட்கட் வேணும்னா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டீசெலக்ட் பண்ணிக்கலாம். ஆட் பைத்தான் டு என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ் இதை வந்து நம்ம ஃப்ரண்ட் பேஜ்லேயே வந்து டீசெலக்ட் பண்ணிட்டோம். ஏன்னா லாஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணும்போது நம்ம ஆட் பைத்தான் டு பாத்னு கொடுத்து செலக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட யூசேஜ் என்னன்னு பார்த்தோம். இப்போ ஆட் பைத்தான் வந்து நம்ம டீசெலக்ட் பண்ணால் என்ன ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ அதனால் நான் டீசெலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, எது வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்ஸ்டால் கொடுக்குறேன். இப்போ நமக்கு வந்து பைத்தான் செட்டப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிடும். ஸோ இப்போ நம்ம போயிட்டு லோக்கல் டிஸ்சியில் யூசஸில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது வந்து இன்ஸ்டால் ஃபார்ம் ஒன்லி மீன்ற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். நான் எல்லா இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணுற எல்லா யூசர்ஸ்க்குமே இன்ஸ்டால் பண்ண சொல்லலை. ஸோ அப்படி ஒரு வேளை எல்லா யூசர்ஸ்க்குமே இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருந்தா ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் இன்ஸ்டால் ஆகிருக்கும். இப்போ வந்து இன்ஸ்டால் ஒன்லி ஃபார்ம் மீன்றதுனால என்னுடைய பர்டிகுலர் யூசர் இதில் மட்டும்தான் இப்போ இன்ஸ்டால் ஆகிருக்கும். இதில் ஆப் டேட்டா லோக்கலில் ப்ரோக்ராம்ஸில் பைத்தான் இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ இதில் பைத்தான் 38-32 பிட். ஸோ இதில் வந்து நம்மளுடைய பைத்தான் பேக்கேஜஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆகிருக்கு. இப்போது நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட்லேருந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸில் போயிட்டு நம்ம யூசர் இதில் வந்து அந்த ஆட் டு பாத்தை வந்து நம்ம டீசெலக்ட் பண்ணிடணும். அதனால் இங்கே ஆட் டு பாத்தில் வந்து நம்மளுடைய பைத்தான் லொக்கேஷன் வந்து ஆட் ஆகிருக்கக்கூடாது. அதை வந்து நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு நம்ம எப்படி போவோம்? திஸ் பிசியில் ரைட் கிளிக் பண்ணி ப்ரோக்ராம்ஸ், அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்ஸ், என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ், இதில் பாத் எடிட் கொடுத்தா நமக்கு பாத் ஆட் ஆகலை. ஏன்னா அதை நம்ம டீசெலக்ட் பண்ணதுனால. சரி, ஓகே, சரி, நம்ம இதை இப்போ க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி பைத்தான் ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணும். பைத்தான் அப்படின்னு கொடுத்தோம்னா PYTHON பைத்தான் இஸ் நாட் ரெகக்னைஸ்ட் அஸ் அன் இன்டர்னல் ஒரு எக்ஸ்டர்னல் கமாண்ட் அப்படின்னு வருது. அதாவது நம்மளுடைய என்விரான்மெண்டல் வேரியபிளில் யூசர் வேரியபிளில் பாத் வந்து நம்ம செட் பண்ணியிருந்தோம்னா தான் கமாண்ட் ப்ராம்ப்ட்லேருந்து அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த லொக்கேஷனை வந்து ரெகக்னைஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் இன்டர்பிரட்டரை அதனால் இன்வோக் பண்ண முடியும். இது வந்து அதுக்குள்ளே இருக்க கம்யூனிகேஷன். அப்படி நம்ம பாத் செட் பண்ணலை அப்படின்னா அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்லேருந்து நம்மளால இந்த பைத்தான் இன்டர்பிரட்டரை இன்வோக் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம பைத்தான் கமாண்ட் ப்ராம்ப்ட்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம அந்த பர்டிகுலர் பைத்தான் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ண அந்த லொக்கேஷனை என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ் ஆட் பண்ணும். சரி, நம்ம போய் ஃபர்ஸ்ட் அதை ஆட் பண்ணி பார்ப்போம். இதுதான் அந்த லொக்கேஷன். கண்ட்ரோல் A, கண்ட்ரோல் C, கண்ட்ரோல் பேனல் போய் அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்ஸ், என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ், பாத்தில் போய் எடிட் கொடுத்து நியூ அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ண இந்த இது வந்து ஃபர்ஸ்ட் வர மாதிரி இது பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ ஒருவேளை நிறைய வேல்யூஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியிருப்போம். ஸோ எது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறோமோ அதை டாப்பில் இருக்கும்போது ஈஸியாக அதை வந்து குயிக்காக ரெகக்னைஸ் பண்ணிக்கும். இல்லைன்னா அதுக்கு வந்து அது நெக்ஸ்ட்னு தேட வேண்டியதாக இருக்கும். அவ்வளோதான்.
ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட்க்கு இதுவாக இருக்கும். ஸோ இப்போ இதை நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஓகே கொடுத்து ஃபுல்லாக நம்ம இப்போ என்விரான்மெண்ட் வேரியபிள் க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி ஓகே இதே கமாண்ட் ப்ராம்ப்டில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வராது. அதனால நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி தான் செக் பண்ணோம். ஸோ அதனால நம்ம இப்போ பாருங்க நான் ரெஃப்ரெஷ் பண்ணாதனால அதே இதுதான் வருது. நம்ம வந்து புது கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி செக் பண்ணுவோம். இப்போ பைத்தன் அப்படின்னு கொடுத்தேன்னா பைத்தன் 3.8.5 வெர்ஷன் தானே நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். அதனால அது ரெகக்னைஸ் பண்ண முடியுது. வேணா நம்ம ஒரு வாட்டி க்ராஸ் செக் பண்ணிக்கலாம். பிரிண்ட் லாஸ்ட் டைம் நம்ம குவிட் கொடுத்தோம், சாரி எக்ஸிட் கொடுத்தோம்னா இந்த வாட்டி நம்ம குவிட் கொடுத்து செக் பண்ணிக்கலாம். பைத்தன் பிரிண்டர்லேருந்து வெளியே வர முடியுதான்னு சொல்லிட்டு நம்மளால் வெளியே வரும். ஸோ பைத்தன் இன்ஸ்டாலேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல். இதுதான் பைத்தன் இன்ஸ்டாலேஷன் 2 வேஸில் பண்ணால் ஒன்று இன்ஸ்டால்னா இன்னொன்று கஸ்டமைஸ் இன்ஸ்டாலேஷன். இதில் வந்து சின்ன சின்ன கீ ஃபீச்சர்ஸ் மட்டும் இருக்குது. அது வந்து நம்ம செலக்ட் பண்ணுறதை பொறுத்து இன்ஸ்டால் நவுன் செலக்ட் பண்ணால் அதுக்குன்னு வந்து டிஃபால்ட்டாக ஒரு சர்டன் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது மட்டும்தான் இன்ஸ்டால் ஆகும். கஸ்டமைஸ் இன்ஸ்டாலேஷன் நமக்கு வேண்டிய ஃபீச்சர்ஸ் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச்.